सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதல் அமுதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதழ் பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹ ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ கல்லு
ஈரமில்லை நெஞ்சுக்கும் இரக்கமில்லை ஆசைக்கு வெட்கம் இல்லை அனுபவிக்க யோகமில்லை கல்லுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்கும் இரக்கமில்லை ஆசைக்கு வெட்கம் இல்லை அனுபவிக்க யோகமில்லை வைத்தியம் தீர வைத்தியம் இல்லை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை மனதில் எனக்கு நிம்மதி இல்லை கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரி பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த
பேர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால், நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள, ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா, ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும், எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே, நல்லாக்கி வைத்திடும் நாயகியே, நித்ய கல்யாணியே, கல்யாணியே கபாலி காதல் புரியும், கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா. உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம், நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம். பாகேஸ்ரீ தாயே, பாகேஸ்ரீ தாயே பார்வதியே, பாகேஸ்ரீ தாயே பார்வதியே, இந்த லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா. லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான், அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான். கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடும், அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான். கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடம். தஞ்சம் என அடைந்தேன், தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனான். ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. இல்லாததோன்றில்லை
சொல்லி வைத்தாய். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி புவியாகி வாழ வைத்தாய். சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே ஆ ஆ வடிவான சதுர்வேதனே கருணை பொழி மதுரையில் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே கண் கொண்ட சிவநாதனே சந்தன பொதிகையின் தென்றல் எனும் பெண்ணா சந்தன பொதிகையின் தென்றல் எனும் பெண்ணாள் சந்தன பொதிகையின் தென்றல் எனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாள் தமிழ் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள்
அல்லி கொடியாளுடன் அல்லி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள் அல்லி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோல பண்பாடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் முறையை கொண்டு நாடுறாள் சேர சோழ பாண்டியராம் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் 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 வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுறாள் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாள் தமிழ் தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் அல்லி கொடியாளுடன் அல்லி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள் அல்லி கொடியாளுடன் அழகு நடமாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோலம் பாடுறாள் அருவி அணங்குடனே ஆலோல பண்பாடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் முல்லை கொடியாள் முகத்தை முத்தமிட்டு ஓடுறாள் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் முறையை கொண்டு நாடுறாள் சேர சோழ பாண்டியராம் மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கொண்டு நாடுறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாள் சந்தன பொதிகையும் தென்றல் எனும் பெண்ணாள் நல்ல பழம் நீ
நல்ல பழம் நீ பழனி கையில் தண்டம் கொண்டு கழுத்தில் உத்ராட்சம் பூண்டு கையில் தண்டம் கொண்டு கழுத்தில் உத்ராட்சம் பூண்டு மெய்யுணர்வை காட்டியழைக்கும் வையாபூரி கிரைவா மெய்யுணர்வை காட்டியழைக்கும் வையாபூரி கிரைவா பழனி 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 நல்ல பழனி பழனி பாலாபிஷேகமு தேன் அபிஷேகமு பாலாபிஷேகமு தேன் அபிஷேகமு பார்க்காது பக்தர்களுக்கு பார்க்க திகட்டாது விபூதி அபிஷேகம் பார்க்க திகட்டாது விபூதி அபிஷேகம் பழனி 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 நல்ல பழனி பழனி தங்கரதத்தில் வரும் சிங்கார முருகா தங்கரதத்தில் வரும் சிங்கார முருகனை கண்டு களித்திட முருகனை கண்டு களித்திட கண்களாயிரம் வேண்டும் பழனி 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 நல்ல பழனி அன்பு பழனி அருள் பழனி நல்ல பழனி அன்பு பழனி அறிவாயோ கோபால கிருஷ்ணா ஜாடையும் தெரிவேனே ஜானமும் உணர்வேனே ஜாடையும் தெரிவேனே ஜானமும் உணர்வேனே மகிழ்ந்திட வருவாயடா கிருஷ்ணா ஸ்ரீ காதல் தெய்வீக காதல் அறிவாயோ கோபால கிருஷ்ணா கிருஷ்ணா உயிருண்டலும் நீ என்ற ராஜா உன்னையே நான் வரவேனடா நீ என்னை பிரியாத நிலையான காதல் நீ என்னை பிரியாத நிலையான காதல் நேர்மையை மகிழ்வேனடா கிருஷ்ணா காதல் தெய்வீக காதல் அறிவாய கோபால கிருஷ்ணா
தேடியும் அலைந்தேனடா கிருஷ்ணா தேன் மலர் மதுவோடு கவிதா சுவையோடு தேடியும் அலைந்தேனடா காதலின் மாநில கலை வீசும் ஜோதியை காதலின் மாநில கலை வீசும் ஜோதியை காதல் வருவாயடா கிருஷ்ணா எம்மி காதல் தெய்வீக காதல் அறிவாய கோபால கிருஷ்ணா ஓடி வருவாய கோபால கிருஷ்ணா வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே நமது பட்டாளி தோழரின் ஒற்றுமை மனதால் ஜெகம் செல்வாரே ஆழ்கடலே வழி உண்டாக்க பெருமலையே தலைக்கனை தாழ்த்த வைரன் தானே நெஞ்சே நமக்கே இருந்தே கைகள் பாராய் வைரம் தானே நெஞ்சே நமக்கே இருந்தே கைகள் பாராய் நாம் நினைத்தாலோ மலையை துளைத்தே காண்போம் இங்கே பாதை நாம் நினைத்தாலோ மலையை துளைத்தே காண்போம் இங்கே பாதை வாழ்க வாழ்க பட்டாளி வாழ்க வாழ்க பட்டாளி காதிலாக வழியே இங்கே அமைத்திடவாரும் கூட்டாளி வாழ்க வாழ்க பட்டாளி வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே சிறியது உழைப்பாய் கொண்டனை நீதான் உழைத்திடவே அஞ்சுவதா நேற்று நீ அண்ணனை மதித்தனையே இன்று உனையே மதித்திடு தோழா பட்டாளி வாழ்க வாழ்க பட்டாளி நாடிலாக வழியே இங்கே அமைத்திடவாரும் கூட்டாளி வாழ்க வாழ்க பட்டாளி வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே வாழ்க வாழ்க பாட்டாளியே
பஞ்சாலையின் தங்கனி ஊதாயோ மணிகள் தான பின்ன பஞ்சாலையின் தங்கனி ஊதாயோ காலை முதல் அவர் நெஞ்சம் கொதிக்கவே காலை முதல் அவர் நெஞ்சம் கொதிக்கவே வேலை செய்தாரே காலை முதல் அவர் நெஞ்சம் கொதிக்கவே வேலை செய்தாரே என் வீட்டை மிதிக்கவே வேலை செய்தாரே என் வீட்டை மிதிக்கவே ஆலையில் கண்களே பூதாயோ மேலை திசை தன்னில் வெயிலும் சாய்ந்ததே மேலை திசை தன்னில் வெயிலும் சாய்ந்ததே மேலை திசை தன்னில் வெயிலும் சாய்ந்ததே வீதி பார்த்திருந்த என் கண்ணு போய்ந்ததே வீதி பார்த்திருந்த என் கண்ணு போய்ந்ததே மேலும் அவர் சொல் ஒவ்வொன்றும் இன்பம் வாழ்ந்ததே மேலும் அவர் சொல் ஒவ்வொன்றும் இன்பம் வாழ்ந்ததே விண்ணை கிழக்கும் தொண்டையன் காய்ந்ததே ஆலையின் தங்கனி ஊதாயோ குளிக்க ஒரு நாழிகையாகிலும் கழியும் குளிக்க ஒரு நாழிகையாகிலும் கழியும் குந்தி பேச இரு நாழிகை ஒழியும் நாங்கள் குந்தி பேச இரு நாழிகை ஒழியும் விளைத்த உணவில் கொஞ்ச நேரமும் அழியும் விளைத்த உணவில் கொஞ்ச நேரமும் அழியும் வெள்ளி முளைக்கும் மட்டும் காதல் தேன் பொழியும் வெள்ளி முளைக்கும் மட்டும் காதல் தேன் பொழியும் வெள்ளி முளைக்கும் மட்டும் காதல் தேன் பொழியும் ஆலையின் தங்கனி ஊதாயோ ஓம் சரவண பவாய நமஹ ஓம் சரவண பவாய நமஹ மீனாட்சி வாங்க வாங்க பரிபூர்ணமா பால் பொங்கிடுச்சு வந்துடுச்சா? ஆமா முருகா என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமாப்பா. தம்பி சுந்தர்லையா, மீனாட்சியும் கூப்பிடு. மீனாட்சி, எனக்கு எதுக்குன்னு பட்டுக்கிற வேட்டி, இதை கட்டிக்கிட்டு வயல்ல வேலை செஞ்சா ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பான். என்னது ஊர்ல இருக்கிறவன் சிரிப்பானா? என்னடா இது? ஏய், பரம்பரை பரம்பரையா, அதுல இந்த வட்டாரத்துக்குள்ள நம்ம குடும்பம் தாண்டா மிராஸ்தார் குடும்பம். நீ தாண்டா கட்டிக்கணும். நீ கட்டிக்கிட்டா எவன்டா சிரிப்பான்? சிரிப்பா நாமெல்லாம் சிரிப்பான். இவன் ஒருத்தன். இந்தாமா கட்டிக்க. ஏ அகலாண்டா, அகலாண்டா, ஏன் கத்துறீங்க? குடிச்சிட்டு வர வேண்டாமா? குளிக்கிறதா மேலாம் தாண்டி நீயும் குளிக்கிறது உண்டா? இன்னைக்கு பொங்கல் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். நீ பொங்கலுக்கு தானே குளிப்ப. ஏன் என்னையும் மீனாட்சின்னு பாத்துக்கிட்டீங்களா? பட்டு புடவைன உடனே பட்டி காட்டா முட்டாய் கடையை முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு. மீனாட்சி நீ ஆக முடியுமா? ஏ, பட்டுப்புடவை கட்டிக்கிறதுக்கும் ஒரு உடம்பு வேணும்படி. ஆமா ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் பரம்பரை பரம்பரையா பட்டு புடவை கட்டி கிழிச்சவதா. நிறுத்து, நான் தான் கேட்டு இந்த காது ஜவ்வே அந்து போயிருக்கேன். அவ மாதிரி அனாதையா கந்த சேலையை கட்டிக்கிட்டு இடுப்புல மூட்டையை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேரல. இந்த தாயே, இன்னைக்கு நல்ல நாடு, உன் வாயை கொஞ்சம் ஊட்டி. ஏ, உண்மையிலேயே நியாயமா இன்னைக்கு மீனாட்சி தாண்டி பட்டுப்புடவை கட்டணும். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு தாண்டி பொங்கல், உனக்கு எனக்கு உண்டு. தெரியுதா?
இந்த காலத்துல நியாயம் எங்க இருக்கு இருக்கு. ஏ நாளைக்கு கட்டிக்கலாம்னு வச்சுக்காதரி, நாளைக்கு மாட்டுக்கு பொங்கல் உனக்கு. என்னப்பா மணி, என்ன அது லவ் லெட்டரா இல்ல பரீட்சையில பாஸ் ஆனாங்கிறதுக்காண்டி ஏதாவது மந்திர தாயத்தா? அட சும்மா இருங்கப்பா. ஊர்ல இருந்து எங்க பெரியப்பா விபூதி பிரசாதம் அனுப்பிச்சிருக்காரு. இந்தாங்க, நீங்களும் பூசிக்கீங்க. ஏண்டா படிக்கிறது காலேஜ், பூசுறது விபூதியா? ஓஹோ, காலேஜில படிக்கிறவங்க விபூதி பூசக்கூடாது, இப்படி சிகரெட் பத்த வச்சுட்டு சீட்டும் கேரமும் தான் ஆடணுமா? டேய், இதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வேற எதுலடா இருக்க போகுது? டேய், அதோட ஷேக்ஸ்பியர், ஷெல்லி இதையும் படிச்சா காதல் கவிதை அப்படியே சொட்டுமடா. படிச்ச மேதாவிங்களா? ஏண்டா மாணிக்க வாசகர் அப்படியே கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் அமெரிக்காவில பிறந்து லண்டன்ல வளர்ந்து பாரிஸ்ல படிக்கிறதாக நினைப்பா? இத பாரு, விடிய விடிய ஷேக்ஸ்பியரை ஷெல்லியும் படிச்சாலும் தேன் சொட்டும் திருவாசகம், கல்லை உருக்கும் தேவாரம், வீர புகழ் பாடும் புறநானூறு, காதல் கவி பாடும் மகநானூறு, கருத்துக்கு ஒரு கலித்தொகை, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம். இதுவிட உலகத்துல வேற எந்த மொழியிலப்பா சிறப்பு இருக்கு? மணி சரியான போடு போட்டப்பா. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, தாயை மறந்தவனையும் தாய்மொழி பற்றி இல்லாதவனையும் உலகம் மனுஷனாகவே மதிக்காது. மணியின் பொன்மொழிகள் வாழ்க வாழ்க. ஆனைமுகனே ஆதி முதலானவனே, பானை வயிற்றோனே, பக்தர்களை காப்பவனே, மூனை பொருளே மூத்தவனே, கணேசா கணேசா, ஏனென்று கேளுமையா, இந்த ஏழை முகம் பாருமையா. மொத்தத்துல நம்ம குடும்ப ராசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு கிழமை சொல்றேனா? சனிக்கிழமை. அதுதான் சனி போற நேரம் வந்துடுச்சு. என்னங்க சிங்கம் வந்தாச்சு. ஆமா, அம்மா எங்க போறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொன்னீங்க? சனியம் போடுற வேலை வந்து துடுதுடுத்தோன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த சனியனை கூட்டு வர்றதுக்காக துடுத்துட்டு இருக்கான். வாங்க வாங்க. என்ன ஆசை? போலார் தங்க சுரங்கத்தைய கழுத்துல மாடிக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங் மாமா. எனக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கும்னு. வாட்டுறாங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க மாமாடா. சொல்லாதே, அசிங்கமா இருக்கு. அவனுக்கு என்ன கண்ணு குருடா? நீ அறிமுகப்படுத்துற போடி அந்த பக்கம். அத்தை, நானும் அப்பாவும் சிங்கப்பூர்ல இருந்து மாமா தலைய வெட்டு வெட்டுன்னு எத்தனை தடவை கடிதாசி எழுதிருக்கிறேன். வெட்டி இருந்தா அப்படி இருப்பாரா? சாமி, நீங்க சொன்ன ஆளு வந்தாச்சு. எங்க ராசி எப்படி இருக்கும்னு நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க இப்படியே புறப்பட்டு ஓடி போயிடும். பாக்கி இல்ல, எதை வெட்ட வந்திருக்காங்க? காப்பு வெட்டிக்கோ மாமா, அப் டு டேட்டா இருக்கும். இது அதிகமா இல்ல கிராப்பா பாத்தீங்களா அறிவே? அவன் அறிவை பத்தி என்கிட்ட வந்து சொல்றியா? பாதி மீசை எடுத்து தாவாங்கட்டல் விட்டு தெரியல அறிவு. இந்த நாய் யாரு உள்ள விட்டோம்? ஐயோ, அவர் நாய். ஓஹோ, அவர் நாயா? இருக்கட்டும் இருக்கட்டும். உன் மருமகிட்ட சொல்லி போய் ஊரு புதுசு பார்த்து பழகட்டும். இந்த உலகத்தையே 2 தடவை சுத்திருக்கேன் மாமா. இந்த ஊரா? இந்த ஊருன்னு என்கிட்டயா சொல்றீங்க? காட்டு மிராண்டி பசங்க இருக்கிற ஊர். குறிப்பா குடிமிக்கார பசங்களுக்கு அறிவு கம்மின்னு என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட். பட்ட அனுபவத்தை அப்படியே புட்டு புட்டுல வைக்கிறாரு. அகலாண்டா, உன் மருமகிட்ட சொல்லி போய் அவன் பாஷையில பேசிக்கிட்டு இருக்கான். நானா எல்லாம் உங்க பாஷையில தான் பேசுறேன். உள்ள கொதிக்குது குடிமையும் ஆளும் மூஞ்சி. என்னடா இது? சும்மா இராத்த. இந்த பட்டிக்காட்டை தவிர எந்த ஒரு கண்டிருப்பான்? கடலை பார்த்திருப்பானா? ஏரோப்ளேன் இருப்பானா? நல்ல சோறு இருப்பானா? என்ன தெரியும்? சாதாரண குடிமிக்கார பையன். இவன் கேட்க மாட்டான். யாரங்க ஐயோ வேண்டாங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நேரங்காலம் தெரியாம என்னோட மோதிரம். ஐயோ வேண்டாங்க. அடே, என்னமா அது? கம்பக்கடை போடுங்க. யாரடா குடும்பக்கார பையன் சொன்ன நீ? எங்களுக்கு வழியில வரவேற்பு கொடுத்தானே அவன் ஒரு குடிமிக்காரன். அவனை சொன்ன கேட்டீங்களா? உங்க மருமகளை கை விட்டு அடிக்க எவனுக்கு தைரியம்? போடுங்க. என்ன வந்தாலும் ஒரு பார்த்து வந்துருவோம். இங்கேதான் அப்படிப்பட்ட புண்ணியமா யாரப்பா அவனை கொஞ்சம் பார்த்தா தேவையில்லையே. மாமா, என்ன ஆனாலும் சரி, நம்மளால உதைக்க முடியலனாலும் ஆளுக்கு 5-10 கொடுத்தாவது நொறுக்கு சொல்லணும். இந்தாங்க, எலும்புக்கு 100 ரூபாய் தர்றேன், உடைச்சு காமிங்க. அடேப்பா, எவ்வளவு பணம் பாத்தீங்களா? என் பிறந்த விட்டு தள்ளத்த அகலாண்டா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாத. அவ்வளவுதான். என்னமோ இது பாடுபட்டு சேர்த்த பணமா எனக்கு தெரியல. ஏமாமா, என்ன கள்ள நோட்டு அடிக்கிறவன பார்த்தேன். ஏண்டி, நான் அவளை பச்சையாவா சொன்னேன், கோச்சுக்கிறானே. நீ உள்ள வேடா தம்பி. ஏன் தெரியுமா? இவன் தான் சிங்கப்பூர் மச்சானா? ஏண்டி, இந்த தம்பி தான் சிங்காரமா? இதுதான் அமுதாவா? என்ன சொந்த கொண்டாடா? நீ அவனோட சேர்த்துருக்கியா? மச்சான்,
பெரியம்மா உனக்கு தின்றதுக்கு லட்டு ஜிலேபி மைசூர் பாகு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பெரியப்பா உனக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி வச்சிருக்காரோ? இல்லப்பா, மச்சா கிட்ட சும்மா எனக்கு கூட்டம் அப்புறம் அடுத்து சொல்லி வச்சிட்டேன். யாரு இந்த பசங்களா? எல்லாம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். காரணம் இல்லாம அடிச்சிருக்காங்க. எங்க அகிலாண்டத்தோட ஆளுங்க இந்த வீட்டுல உட்கார்ந்து போறாங்களோன்னு வழித்தச்சல். இந்த வீட்டுக்குள்ளயும் பாலிடிக்ஸ் இருக்கா? அப்ப உனக்கு நிம்மதியா இருக்காது. என்ன விளையாண்டாக்க வந்த உடனே பெரியம்மா கிட்ட வேட்டு வைக்கிறேன். சிங்காரம், இந்த பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ளதான் திருவிழாவில் ஒரு மாதிரி நடந்துட்டாரு. உடனே நானும் ஆத்திரப்பட்டுட்டேன். ஆமாக்கா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உங்களுக்கு மருமகன் எங்களுக்கு இல்லையா? இந்த சமாதானம் எல்லாம் நமக்கு வேணும். நீ வா உள்ள. ஜாக்கிரதையா போ, படித்தாங்க. பொன்னி, உண்மையாதானே என்ன பெரிய மனுஷன்னு சொன்னேன். ஹிஸ்டரி தெரியும் போல் இருக்கு. இந்த நடவடிக்கை பார்த்து நான் தப்பா சொல்ல முடியுமா? கூட்டுற வேலைக்காக நீங்க வச்சிருக்காங்க. ஆமா, இடியட். மேல்நாட்டுல பெண்களுக்கு இந்த வேலையே கிடையாது. இங்க ஃபீமேல்ஸ் ஸ்பாயில் பண்றானுங்க. நீங்க கூட்டுற வேலை வேணாம், கீழே போடு. என்ன நடந்ததா? கையில என்ன வச்சிருக்க பாக்கல? இதான் நடந்திருக்கும். சமத்தியா ஒன்றிருக்கும் போல இருக்கு சிங்கப்பூரானுக்கு. அப்படியா? அம்மா பொண்ணு, நீ மகராட்சியா இருக்கு. மகராட்சி ஒரு நிமிஷம் இங்க இருக்க முடியாது. என்ன நடந்தது? அயோக்கியப்பேன். அம்மா, வாமா, முடியாது. ஓமார அண்ணனுக்கு வந்தானே, எனக்கு வந்தானே. நான் சொன்னா கேளுமா. வாமா, விடுங்க. வாமா, வாமா. நீங்களா? அண்ணே, நான் பட்டணத்துல சந்திச்சேன்னு சொன்னேனே, அது இவருதான். நம்ம மணிடா. தெரியுமா யார் இவங்க? என்னடா இப்படி கேக்குற? உங்க அத்தாண்டா, என் அண்ணன் மகன் சிங்காரம். அவன் தங்கச்சி அம்முதா இது. மாப்பிள, மாப்பிள, how are you? நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை என் வீட்டுல சந்திப்பேன். அன்னைக்கு நடந்ததை பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம சந்திப்பு சகதியில் ஆரம்பிச்சாலும் சொந்தத்துல கொண்டு போய் விட்டுடுச்சே. கரெக்ட். மாப்பிள, உங்க வில்லேஜ் ஒரே ட்ரை பாலவன் அம்மா இருக்கு. நமக்கெல்லாம் வெட்டேரியா தான் லைக். அதனாலதான் புறப்பட்டேன். குட் பை தங்கச்சி. டேக்லியோ புறப்படணும். போய்ச்சிருப்பேன் எவ்வளவு வந்தா? ஏன்னா நீ வர்றேன், நீ எனக்கு அறையில காசு ஒரு கழுதாசி போட்டுக்க கூடாது. நான் பேசுறதுக்கு வண்டியை கொண்டுட்டு வந்திருப்பேன்டா. சிங்கப்பூரா பஞ்சடைய தம்பிய சும்மா தள தொட்டவாழ குச்சி மாதிரி இருக்கான். ஏடா கொலாவை மாட்டிக்கிட்டு என்கிட்ட பிலுக்கிறிய. இப்ப பிலுக்கு பாக்கலாம். இங்கிலீஷ்ல மணி, உங்க அத்தா அமுதாவும் கோவத்தோடு ஊருக்கு கிளம்பிட்டாங்கப்பா. நீயாவது கொஞ்சம் சொல்ல. ஏமாப்பிள்ள போமா போறீங்க? நீங்க போகவே கூடாது. அந்த ஒன்றெல்லாம் நமக்கு இருக்குடா. அவங்க போனா போட்டும். அம்மா காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்த்தோம். மாப்பிள, உன் பிரதரா இவன் மகா நியூஸ். உன்னையும் அத்தையும் தவிர இந்த வீட்டுல எல்லாம் ஃப்ரூட். ஐயோ இப்படி தாண்டா என்ன இங்கிலீஷ்ல பாடுன்னு பாடுறான். தினம் எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. தம்பி, நீ இங்கிலீஷ்ல 2 பாட்டு விடுறா. பாட்டு அண்ணன் நவருங்க. சிங்காரம், மணி என் வயசுல பிறக்கலனாலும் அவன் தான் என் மகன். அண்ணன், இவர் நமக்கு உறவுன்னு மெட்ராஸ்லயே தெரிஞ்சிருந்தா நடக்கிறத வேற. தம்பி, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு மடக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா. வாடா, அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா கேட்டா மணி எப்பப்பா வந்த? இப்பதான் பெரியப்பா. இல்ல பெரியப்பா, இந்த பையன் போய் சொல்றான். இவன் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு. வாடான்னு கூப்பிட வந்தா இந்த கூட்டமே இவங்கிட்ட என்ன நெருக்க விட மாட்டேங்குது. நீங்க உள்ள வாங்க, நான் 5 நிமிஷத்துல அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, ஆயப்பனை பாக்குறதுக்கு இப்பவே நிமிஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உருப்படியான மாதிரி தான். என்னங்க கேட்டீங்களா? நம்ம அவராக மணி பட்டணத்திலே சந்திச்சுட்டானா? இந்த பையனவரை நான் படிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பிச்சேன். அவன் ஏன் இவளை பாக்குறான்? என் ஐடியா எங்க பிரயோகப்படுத்தணும்? ஒரு கூட்டம் அழுதுதான் தீரணும். அத மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்கிறவன் ஒருத்தன், அதனுடைய பலனை அனுபவிச்சு இருக்கிறவன் இன்னொருத்தன். இதான் இயற்கை. எங்க மணி மாப்பிள மணியா, நான் பிரிச்சு பல்ல இருக்கிறியா? எனக்கு அம்மா உனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த கொலா புட்டு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கூப்பிட்டா போறாரா? இங்க வந்து சொல்லணுமா? யோசிக்காதா. என்ன நீ பட்டணத்துல இருந்து எனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, என்ன மறந்துட்டேடா? சரி, அம்மா காத்துட்டு இருக்காங்க. கொலா புட்டு ஆறி போடுறதுக்குள்ள சாப்பிடணும். வந்துடுறியா? வந்து ஆறிடும். என்ன மாப்பிள கொலா புட்டுன்னு சொல்றான்? என்ன கொலா புட்டு? என்ன மாப்பிள கிண்டல் பண்றீங்க? இந்த மூங்கல் குழாயில அரிசி மாவு போட்டு ஆவியில வேக வைக்க மாட்டாங்க? இந்த பாயல் கேக். அப்படிதான். உலகத்துல நீராவில கப்பலை விடுறான், ரயில விடுறான், இன்னும் என்னென்னமோ விடுறான்.
நீங்க என்னடா நீராவிலேயே புட்டை செஞ்சு உள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க, பெரிய ஆளுங்கடா நீங்கம்மா. என்ன மாப்பிள்ள ரொம்ப தூரம் போயிட்டீங்க. மணி பச்சா மட்டும் போதாது, என்ன மாதிரி அறிவாளியோட தொடர்பு இருக்கணும், அதாவது டெக்கப், நல்ல சம்பந்தம் உண்டாயிடணும். மாப்பிள்ள கண்டிப்பா சம்பந்தம் வச்சுக்கிறேன். என்னையில இருந்து நீ அப் டு டேட் அறிவாளி. தங்கச்சி எங்க காட்டுக்கிட்டு இருக்கு, போலாமா? இத பல்லு வலிக்கிட்டு வந்துடும். விளக்குறது போதும், பாலிஷ் போக தேய்க்காதேவா. அம்மா நல்ல பசு நெய்யா கொண்டா சொல்றேன். பட்டணத்துல கலப்பு கடை சோறுல பசு நெய் எல்லாம் கிடைக்காது, எல்லாம் கலப்படமா இருக்கும். கொண்டா வை. நீ முதல்ல சாப்பிட்டப்பா, அவன் வருவான். அவன் வராம நான் எப்படிமா சாப்பிடுறது? அவனு வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம். நானா வேணாங்கிறேன், ஆனா நான் நம்பல அவன் வருவான். பட்டம் போய் படிச்சவன், அவனுக்கு என்னப்பா சொல்ல முடியும்? அம்மா படிப்பு வேற புத்திசாலித்தனம் வேறன்னு நம்ம பெரியப்பா அடிக்கடி சொல்லுவார்ல. அவன் டில்லிக்கே ராசாவா இருக்கட்டுமே, இந்த கண்ணையா மூப்பனாருக்கு தம்பி தான். கொண்டா. என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு புதுசா இருக்கு, ஒரே நாட்டம். நாட்டமா? இந்த மாப்பிள்ளைக்கு எரும தயிரும் எண்ணெய்ச்சல்னா ஒரு சின்ன எதை பார்த்தாலும் நாறுதுன்ற. கேட்டா நீங்க தான் சொல்லுங்களேன். மாப்பிள்ள இது எங்க இருந்து வருது தெரியுமா? தெரியாது. சீனா தேசத்துல தயார் பண்ற ஜிங் ஜாங் ஜாம். ஜாங் ஜாம். ஆமா, இதை எதுல தயார் செய்யறாங்க? அதை கேட்காத அசிங்கம்மா. பின்ன அதை போய் ரொட்டியில போட்டு சாப்பிட சொல்றீங்களா மாப்பிள்ள? ரொட்டியில மட்டுமா? அமுதாமா காலையில இதைத்தான் மூஞ்சில பூசிக்கிறாங்க. இதையா? இதை எதை பூசிக்கிறாங்க? இது பூச பாலி சேரும். தங்கச்சி கண்ணத்தை பாரு, நல்ல ஆப்பிள் மாதிரி இருக்கு. இதை பூசிக்கிட்டா சாகிற வரைக்கும் சுருக்கம் ஏறாது. என்ன அங்க பாக்குற? இங்க பூசிக்கிறாங்களே மஞ்சள் பேசுல சதுர் நினைச்சியா? இதெல்லாம் திங்ஸ் சரக்கு. எனக்காக அண்ணனும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை திருத்தவே முடியாதம்மா. ஒன்னாம் கிளாஸ் பயலுக்கு சொல்லி தர்ற மாதிரி சொல்லி தர இன்னும் புரியல. பரமசிவம் கொண்டாடல, இவனை குளிப்பாட்டுவோம். இல்ல மாப்பிள்ள, அண்ணனோட டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதை போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க அவசியம் போகத்தான் வேணுமா? இல்ல சின்ன உடைக்காதே. பண்ணி, என் தம்பி எங்க தோட்டத்து பக்கம் என்னமா குளிக்கிறான்? இல்லையே, மாடியில அவங்க கூட எல்லாம் சாப்பிடாரு. அம்மா பாத்தியாமா அந்த பயல? நான் அவனுக்காக எவ்வளவு நாளைக்கு காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அண்ணன் ஆச்சேன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறானாமா? மெத்த மேல அவங்க கூட போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? அவன் என்னதாமா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இரு கேட்டுட்டு வரேன். வேணாப்பா, உனக்கு எதுக்கு அந்த தொல்லை? இல்லம்மா, அவனை இப்படியே விடக்கூடாது, கெட்டு போயிடுவான். அவனை கண்டிச்சு வைக்க வேண்டாம். என்ன போற? மேல மணி இருக்கா, அம்மா அவனை பலகாரம் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? மேல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நான் என் தம்பியை கூப்பிட போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் போக வேணாம், அங்க எங்க அம்மா இருக்கா. என் இருந்தா என்ன பெரிய அள்ளி ராணியா? அவனை பாக்கிறதுக்கு நான் போறேன். பாரு, எல்லா வேலையுமா பேசடா நீ. நிறையமா பேசுறது தெரியுமா? உள்ள வேகுது, கொஞ்சம் பறி கொடுத்த கோழி மாதிரி மனசு துடிக்குது. அப்படியே துடிக்கும், நீ மேல போக கூடாது. நான் சின்ன பிள்ளைல இருந்து மேல போய்கிட்டு கீழே வந்துகிட்டு தான் இருக்கேன். என்ன போக வேண்டாம் சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. என் இடத்துல இருக்கு, வேற யாருக்கு சொல்லுங்க போங்க. ஏன்கா இப்படி வீணா பழி சுமத்துறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தோம்? எதுக்காக என்னையும் பிள்ளையும் ஆக விட்டாம விரட்டுறீங்க? பாத்தியாடா, நான் விரட்டுறேன்னா என்ன விரட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சாதி பண்ணி கொல்ல பாக்குறீங்க. அக்கா, இன்னொரு தடவை சொல்லாதீங்க. என் பிள்ளை மேல ஆணையா சொல்றேன், உங்களை பத்தி நாங்க எந்த நினைப்பும் நினைக்கல. கேட்டியாடா, எந்த நினைப்பு நினைக்கலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்டுல எனக்கு ஒரு நாதி இல்லையே. ஏன் அத்தை நான் இல்ல? இருக்கு போதாடா இப்படி எல்லாம் நடக்குது. கவலைப்படாதே, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சேன். என்னடா வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, நேர்மையான வழி. நல்லா கவனி, இந்த வீட்டுல ஒரு குறுக்கு சேவை எடுத்துற போறேன். அவங்க வேற, நம்ம வேற. இனிமே அங்க வேற ஒலை, இங்க வேற ஒலை, அவ்வளவுதான். அதான் இங்க நடக்காது. பெரியப்பா பெரியப்பா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த சிங்கப்பூரம் பெரியம்மா கிட்ட என்னென்னமோ சொல்றான், அவன் கிடைக்கிறான். கண்டடே சிங்கரா மேல பாகப்பிரிவினைக்காக நீ வந்திருக்கிறியா? டேய், இந்த வயசு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதீங்க. ஏன் நடக்காது? இந்த அகிலாண்ட உயிரோட இருக்கணும்னா அது நடந்துடே தீரணும். சரி, அதுல இல்ல. என்னடா கை தட்டுற? உன் புத்தி ஏண்டி இப்படி போகணும்? நல்ல மரத்துல புல்லுரிவு மாதிரி நம்ம குடும்பத்தை கெடுக்க இவன் வந்திருக்கிறான். இவன் பேச கட்டி ஆடுற நீ போடி உள்ள வேலைக்கு.
சதி அத்தை சதி செய்யறான். இந்த ஆள் உனக்கு சதி செய்யறான். கட்டின புருஷனே உனக்கு துரோகம் செய்யறான். அத்தை பால் போல உன் மனசு உன்னை ஏமாத்துறான். அத்தை அத்தை இந்த மனுஷன் நீ நம்பாதே. உனக்கு நான் சொல்லி வச்சிருக்கிறேன். பாகத்தை கண்டிப்பா பிரிக்கணும்னு சொல்லிவிடு. நம்பினே கையில கலையத்தை கொடுத்து கஞ்சிக்கு காத்தா பறக்க விட்டுருவான். இப்படி நீ தெரிஞ்சிருந்தா என் அத்தையை சிங்கப்பூர்லயே ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்திருப்பனே. இந்த குடிமராதனுக்கு கட்டிட்டு நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கேன். அத்தை என் அத்தைக்கு பிள்ளைகளை ஏமாத்த பாக்குறியா? நான் இல்ல என் திங்கிறதுக்கா? ஏண்டா தண்ட சொல். இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு நிமிஷம் முடிக்க இருக்க போட முடியாது. அவன் ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? அவன் சொல்றத என்ன தப்பு? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்ததான் பாக்குறீங்க. இன்னைக்கே பாகத்தை பிரிச்சாகணும். இல்ல நான் இதே இடத்துல தூக்கு போட்டு தொங்குவேன். அத்தை யாரும் செய்யாத சத்தியாகிரகம். அத்தை தொங்கு. அப்புறம் நான் இந்த ஆளை பாத்துக்கிறேன். தொங்கு, தாராளமா தொங்கு. யாரும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜென்மத்தில் நான் சொல்றேன் கேட்டுக்க. பாகப்பிரிவினை மட்டும் இங்க நடக்காது. அப்படியா? சிங்காரா போய் கயிறு எடுத்துக்கிட்டு வாடா. டேய் சிங்கரா, கயிறு வேண்டாம்டா, சங்கிலே கொண்டு விட்டு போடுறா. தொங்கட்டும் தொங்கட்டும். அண்ணி, எங்களுக்காக நீங்க தூக்கப்பட வேண்டாம். இந்த சொத்து புறா வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. ஆனா தயவு செய்து பாகப்பிரிவினை மட்டும் வேண்டாம். சோ போடுறான் அத்தை, சோ போடுறான். ஏமாந்துறாதே. நாளைக்கே பாகத்தை பிரிச்சு பத்திரத்தை எழுதி ஆகணும். ஆமாடா சிங்காரா, ஆமா. இப்படி எல்லாம் பேசி தம் பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தையும் சேர்த்துக்கணும். திட்டாண்டா திட்டம். அண்ணி, எங்களுக்கு யாருடைய சொத்தும் தேவையில்லை. கேவலம் இந்த சொத்துக்காக நாங்க பிள்ளைகளை பற்றி வளர்க்கல. உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யணும். இந்தாங்க, ஏன் இப்படி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? நம்ம மணிக்காரரு, நாட்டாமக்காரரு, ஊர் பெரியவங்க இவங்க எல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். அவங்க எல்லாம் நீங்க வந்து சொல்லணும்னு சொல்றாங்க. வாங்க. அகிலாண்டம், உன் கால் வேணும்னாலும் விழுகிறாண்டி. தலைமுறை தலைமுறையா ஒத்துமை இருந்த வேண்டி கெடுக்கிறேன். பாருங்க, பாகத்தை பிரிச்சு அவங்களே தயாரா இருக்கிற போது நீங்க ஏன் என் தலையில கல்ல போடுறீங்க? அவனாவா பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். இல்ல, நீ பண்ற அட்டகாசத்தை பார்த்து சகிக்க முடியாம பாகத்தை பிரிக்கணும்னு சொல்றான். பேரன் பேசி எடுத்து போயிட்டான். அப்படி இருந்தும் என் முன்னால நின்று ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாண்டி. அப்படிப்பட்ட உத்தம நம்ம உருப்படியாக மாட்டோம். சின்ன பிள்ளையா குட்டியா, உனக்கு வேண்டியது துணியும் சோர்ந்தானடி. அதுக்கு என்ன குறைவா வச்ச? இந்த நொண்டி சமாதானம் எனக்கு தேவையில்லை. உடனே பாகத்தை பிரிக்க சம்மதிக்கல. இது உங்க கண்ணு முன்னாலே நான் போய் கணக்கு ஒழுங்க போறேன். வேண்டாண்டி வேண்டாம். நான் போய் கணக்கு தான் ஒழுங்க போறேன். ஏண்டி என் மானத்தை வாங்குற? உனக்கு வேண்டியது பாக பிரிக்கணும் தானே? ஆமா, உன் இஷ்ட பிரகாரமே செஞ்சுக்க. என் தம்பி இது எப்படி நடந்தாலும் என் மேல வருத்தப்பட மாட்டான். கடவுளே, அகிலாண்டம் செய்யற ஆர்காட்டும் என் மானத்தை வாங்கிடும் போது நான் கோர்ட்டு ஏறி இருக்க மாட்டேன். உன் கோயில் தான் எனக்கு நீதிமன்றம். மனசுல உன்னை வச்சு நியாயம் பேசுறானே அந்த செண்டால சிங்கப்பூர். அவன் குணம்தான் உனக்கு தெரியணும். கடவுளே, நீதான் அவனுக்கு புத்திமதியை கற்பிக்கணும். நேரம் போட்டு படிய. நம்ம ஊர் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சுந்தரலிங்கம், வைத்திலிங்கம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பாகப்பிரிவினையை கீழ்கண்ட விதமாக செய்திருக்கிறோம். 1. உள்ளூரில் இருக்கிற நஞ்சை புஞ்சை நிலம் மொத்தம் 60 ஏக்கரில் சரிபாதியாக ஆளுக்கு 30 ஏக்கர் நிலம். 2. வாடிப்பட்டி புதுப்பட்டி தோட்டங்களில் சரிபாதியும் தலைக்கு 20 மாமரமும் 9 புளிய மரமும் 40 தென்னை மரங்களும் சேர வேண்டியது. அது தவிர மாடு, ஆடு, பண்டம், பாத்திரங்கள், இந்த தெற்கு பார்த்த கட்டுமச்சு வீடு எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரித்திருக்கிறோம். இதன்படி தலைமுறையாக அவரவர் பாகத்தை அவரவர் அனுபவித்து வர வேண்டியது. எல்லோருக்கும் சமந்தானே? தம்பி, யார் எது பிரிச்சாலும் என் மனசுக்குள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பு, ஒரு பிரியமும் ஒரு மதிப்பு யாராலையும் பிடிக்க முடியாதப்பா. யாராலையும் பிடிக்க முடியாது. வாங்கிக்கோ. பைசா போட்டியிலவே இளடைய சூட்கேட்லவே போ. சுந்தரலிங்கம், உன்னுடைய பாகப்பிரிவினை பத்திரம். அதுல ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? என் சிஸ்டர் அமுதாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை மணி இருக்கானே, அவனுக்கு சேர வேண்டிய போகம் இதுல இருக்கு. தம்பி தம்பி, அப்பாவுக்கு ரொம்ப மோசமா இருக்குப்பா நிலைமை. உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாரு. அன்னைக்கு ஊராங்க மத்தியில ஒண்ணுக்கு உதவாதவன் அப்பம் பிள்ளைங்கிற உறவு இன்னோட முடிஞ்சு போச்சு. நான் செத்தாலும் என் புறத்தை கூட வந்து பார்க்க கூடாதுன்னு வீராப்பு பேசினாலே அதை நான் இன்னும் மறக்கல. நீ மறக்கலாம்.
நீ என்ன மறக்கல பெற்றவனுக்கு பித்து பாரு அவரு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. வேண்டாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அப்ப நம்மள திட்டல அடிக்கல, அப்ப நம்ம என்னடா செஞ்சோம்? இப்ப மட்டும் நம்ம என்னடா அவ்வளவு பெரிய மனுஷனா போயிட்டோம். கோழி மிதிச்சாடா குஞ்சு செத்துடும். அம்மா அம்மாதான் கண்ணு கண்ணு, நான் உன்னை விட பெரியவம்மா, நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காத. நமக்குள்ள 1000 வித்தியாசம் இருக்கட்டும். நீ இன்னையில இருந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. எங்களுக்கு வர்ற நன்மை தீமைகள் இனிமேல் ஒன்ன சேர்ந்துட்டாமா. நீயாவது அவருக்கு சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வா. அப்பா உங்களை இந்த கல்யாண கோலத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு மனமாற விரும்பியவர் என்ன இந்த கோலத்தோட பார்க்க ஆசைப்படுவாரா? இல்ல நான் தான் அங்க வரலாமா? தம்பி, நான் ஆடாட்டி போனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீ பேரம் பேசு. மனக்கோலத்தோடு இருக்கும் என்னிடம் தகராறு செய்ய வேண்டும் என்பதானே உங்கள் நோக்கம்? வர விருப்பம் இல்லை என்றா போக வேண்டியதானே? இங்க பாரா, நீ தாலி கட்டிட்டு பொஞ்சாதியோட நின்னுகிட்டு இருக்க. அங்க உன்னை பெத்தவா தாலி வாக்கியம் பறிபோயிடக் கூடாது, மஞ்சள் அழிஞ்சிடக் கூடாதுன்னு குடியா துடிச்சுக்கிட்டு நிக்கிறாடா. இங்க பாரா, அவன் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தா பாரு, அந்த கூலிக்காவது வந்து சொல்லடா நன்றி கெட்ட பயல.